Hi students, 9th standard maths exercise 3.12 question number 2. A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானத்தை காண்க. The monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditures are in the ratio 5:7. If each saves rupees 5000 per month, find the monthly income of each. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. AB அப்படின்னு 2 persons இருக்காங்க. அவங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர்களுடைய மாத வருமானத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்த்லி இன்கம் உடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதோடைய ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு மாதமும் அவங்க 5000 rupees சேவ் பண்ணுறாங்க அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க மந்த்லி இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி இந்த 2 பேருடைய இன்கம் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜென்ரலாகவே தெரியாத வேல்யூஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே 2 வேல்யூ நமக்கு தெரியாது. அதாவது ஏவோட இன்கமும் தெரியாது, பியோட இன்கமும் தெரியாது. அப்போது ஏவோடைய மந்த்லி இன்கம்மை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும், பியோடைய மந்த்லி இன்கம்மை ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் இன்கம் ஆஃப் A is equal to X. அதாவது A உடைய மாத வருமானம் X என்க. அதே போல இன்கம் ஆஃப் B equal to Y. இப்போ A உடைய மந்த்லி இன்கம் Xன்னு வச்சிருக்கோம், B உடைய மந்த்லி இன்கம் Y அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கொடுத்துருக்க இந்த க்ளூவை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மாத வருமானங்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் their மந்த்லி இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏஸ் இன்கம், அதாவது ஏவுடைய வருமானம் ஈஸ் டு பீஸ் இன்கம், பியுடைய வருமானம் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேருடைய இன்கம்கான ரேஷியோ 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3:4. ஸோ ஏஸ் இன்கம் இஸ் டு பிஸ் இன்கம் ஈக்குவல் டு 3:4. இப்போ ஏவோடைய வருமானம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏஸ் இன்கம்க்கு பதிலாக இங்கே எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸ் டு, அதே போல் பிஸ் இன்கம்க்கு பதிலாக ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒய் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 3:4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா x is to y equal to 3:4 அப்படின்னு இருக்கு. இது ரேஷியோல கொடுத்துருக்காங்க இல்லையா? ரேஷியோல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்போ x is to y அப்படின்ற இந்த டேர்மை x by y அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு, அதே போல 3:4 3/4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைட்லையும் பாத்தீங்கன்னா x by y 3/4 அப்படின்னு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 2 சைட்லையும் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூஸை ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணி நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இந்த y ரைட் சைடு மூவ் ஆகும்போது இந்த 3யோட மல்டிப்ளை ஆகிடும். அதே போல் இந்த 4 லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது இந்த எக்ஸோட மல்டிப்ளை ஆகிடும். அதாவது டினாமினேட்டரில் இருக்க இந்த 2 வேல்யூவும் நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த 4 இந்த பக்கம் வரும்போது 4x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த y இந்த பக்கம் வரும்போது 3y அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3y அப்படின்ற இந்த என்டையர் டேர்மை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 4x, இந்த 3y இங்க பிளஸ்ஸா இருக்கு, இந்த பக்கம் வரும்போது -3y மாறிடும். இப்போ இந்த 3y ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இங்க ரிமைனிங் எதுவுமே இருக்காது. அப்போ இங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். அப்போ 4x - 3y = 0. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அதே போல செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா their monthly expenditures are இந்த ரேஷியோ 5:7. அதாவது அவர்களுடைய மாத செலவுகளின் விகிதம் 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும். பட் இங்கே வருமானமே எவ்வளோன்னு தெரியாது, அப்போ செலவும் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா?
ஆனால் ஒரு முக்கியமான இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் அவங்க 5000 rupees சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம செலவெல்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போது மொத்த வருமானத்திலிருந்து நம்ம எவ்வளோ சேமிக்கிறோமோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பை த செகண்ட் கண்டிஷன், ஏஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈஸ் டு பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஏயுடைய மாத செலவு ஈஸ் டு பியுடைய மாத செலவு. எதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, கொஷின்லேயே செலவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாத செலவுகளின் விகிதம் பார்த்தீங்கன்னா 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு 5:7. இப்போ ஏவுடைய மாத செலவு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாதான் இதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். நமக்கு ஒவ்வொருத்தருடைய மாத வருமானமே தெரியாது, அப்போ மாத செலவும் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5000 rupees ரெண்டு பேருமே சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை டோட்டல் சேலரியிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இவருடைய சேலரியை அதாவது மந்த்லி இன்கம்மை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுலேருந்து அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாரோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அவங்க 5000 rupees சேவ் பண்ணுறதுனால எக்ஸ் மைனஸ் 5000 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5000 விச் மீன்ஸ் மந்த்லி இன்கம்லேருந்து ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது ஏவுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5000. அதே போல் பியோடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் மாத செலவு எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத வருமானத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேமிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஆகக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது பியோடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 5000 விச் இஸ் ஈக்குவல் டு 5:7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5000 இஸ் டு ஒய் மைனஸ் 5000 ஈக்குவல் டு 5:7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போது எக்ஸ் மைனஸ் 5000 டிவைடட் பை ஒய் மைனஸ் 5000 which is equal to 5/7. இப்போ இந்த 7 லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே போல் இந்த y மைனஸ் 50 ரைட் சைடில் இருக்க இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 7 into x minus 5000 equal to 5 into y minus 5000. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸை ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 7ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 into x 7x மைனஸ் 7 into 5000 35,000 which is equal to 5 into y 5y minus 5 5s are 25, so 25,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5y லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம், இந்த 35,000 ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இந்த 7x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 5y இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5y அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 25,000 இருக்குது, இங்கே மைனஸ் 35,000 இருக்குது. இந்த மைனஸ் 35,000 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 35,000 மாறிடும். ஸோ ப்ளஸ் 35,000 ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 25,000 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 35,000 இருந்து 25,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 10,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 10,000 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ கிடைச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சிருக்கோம். அதே போல் 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 10,000 அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். எலிமினேஷன் மெத்தடை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணோம். அதாவது எதர் எக்ஸ் டேர்மை கேன்சல் பண்ணோம், இல்லைனா ஒய் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணோம். எதை கேன்சல் பண்ணுறோமோ அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். சப்போஸ்
இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எக்ஸோடைய டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா ரெண்டுலேயுமே சேம் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 4x இருக்குது, இங்கே 7x இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் எக்ஸோடைய டேர்ம்ஸை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஒய்யோட டேர்ம்ஸ் இப்போ ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 3y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 5y இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய்யோட டேர்ம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ ஒய்யையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நான் ஒய்யோடைய டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 4x minus 3y equal to 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அந்த நம்பரால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு நம்பரில் மல்டிப்ளை பண்ணணும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியண்டால செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 4s are 20x அப்படின்னு கிடைக்கும். 5 3s are 15. ஸோ மைனஸ் 15y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 5 0s are 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 7s are 21x, 3 5s are 15. So minus 15y equal to 3 into 10,000 30,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20x minus 15y equal to 0, 21x minus 15y equal to 30,000. ரெண்டு ஈக்குவேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒய்யோட டேர்ம்ஸ் சேமா இருக்கு. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இதோடைய சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் ரெண்டுமே சேம் சிம்பிள்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருந்தால் மட்டும் தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதனால இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ 21x பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இதை நம்ம மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே 15y பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, இதை நம்ம ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30,000 வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இதை நம்ம மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 15yயும் ப்ளஸ் 15yயும் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இங்க 20x பிளஸ்ல இருக்கு, இந்த இடத்துல 21x மைனஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 21xல இருந்து 20x சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு x நமக்கு கிடைக்கும். லார்ஜ் நம்பரோட சிம்பிள் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு, அப்போ மைனஸ் x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்க 0 இருக்கு, 0க்கு வேல்யூவே இல்லை. ஸோ இந்த மைனஸ் 30,000 அப்படியே இங்க எழுதிக்கலாம், மைனஸ் 30,000. ஸோ ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா மைனஸ் காமனா இருக்கனால மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். Therefore, டைரக்டாவே பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. x is equal to 30,000. இப்போ கிடைச்ச இந்த x ஓட வேல்யூவை நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு y ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 4x minus 3y equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல xக்கு பதிலாக இந்த 30,000 அப்ளை பண்றோம். ஸோ 4 into 30,000 minus 3y equal to 0. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,20,000 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 3y equal to 0. இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் 3 இந்த 1,20,000 இது எல்லாத்தையுமே இந்த சைடு மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் மூவ் ஆகும். ஸோ இந்த 1,20,000 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் 3y equal to minus 1,20,000. ரெண்டு சைட்லையுமே மைனஸ் காமன் இருக்கனால மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். ஈக்குவல் டு 1,20,000 இங்கே இருக்கு. இந்த 3 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ 3 இந்த இடத்துல வரும். இப்போ இந்த 3யையும் இந்த 12யும் கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 4 3s are 12. ரிமைனிங் ஜீரோஸை அப்படியே இங்கே நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore, y is equal to 40,000. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா x equal to 30,000, y equal to 40,000. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x அப்படின்றத a உடைய இன்கம் அப்படின்னு எடுத்திருந்தோம், y அப்படின்றத b உடைய இன்கம் அப்படின்னு எடுத்திருந்தோம். அப்போ a உடைய மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா ₹30,000, b உடைய மந்த்லி இன்கம் ₹40,000. Therefore,
the monthly income of A is rupees 30,000 and monthly income of B is rupees 40,000. That's all.